முதலமைச்சர் நாற்காலி எடப்பாடியுடைய பக்கத்தில் இருக்கிறது. அமர்வதுதான் பாக்கி. வெற்றி நம்முடைய இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் வெற்றியுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். திமுக பதறுகிறது, கைகால் உதறுகிறது. மற்ற கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அண்ணா திமுக பலமுறிஞ்ச கட்சி. இது போன்ற ஒரு பூத் கமிட்டி எந்த கட்சியும் இதுவரை தமிழ்நாட்டில் நடத்தியதாக வரலாறு கிடையாது. அதற்கான தருணம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு மே ஜூன் 10ஆம் தேதி எல்லாம் ஒரு அமைச்சரவை கூட்டம் எடப்பாடியார் தலைமையில் அமைந்திருக்கும். மே 5ஆம் தேதி அமைச்சராக முதலமைச்சராக எடப்பாடியார் பொறுப்பேற்றிருப்பார். 10ஆம் தேதி ஜூன் 10ஆம் தேதி எல்லாம் ஒரு மாதம் தாண்டி இருப்போம். எடப்பாடியார் முதலமைச்சராக அதிமுகவை அடியினை ஏற்றி முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற காலம் அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக, தூணாக, பலமாக, எனக்கு இணையாக உழைக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய கட்சியுடைய நிர்வாகிகள். உங்கள் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக சொல்வதாக எண்ணிக்கொள்ளுங்கள். கட்சிக்காக உழைப்பவர்கள் யாராக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் கழகத்தால் எங்களால் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் வளர்ந்த இடத்துக்கு, வளர்ச்சியான இடத்துக்கு, உயர்ந்த இடத்துக்கு செல்வதற்கு நாங்கள் துணை இருப்போம். நான் துணை இருப்பேன். பல பதவிகள் உண்டு. பச்சைமையிலே கையெழுத்து போடுவதற்கு 1 லட்சம் தொண்டர்களை தயார்படுத்தி பதவியில் அமர்த்திய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கு பிறகு 2017 அதே 1 லட்சம் தொண்டர்களை பச்சைமை பேராவலை கையெழுத்து போட வைத்தவர் நம்முடைய பொதுச்செயலாளர் பச்சை தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். முறையாக நடத்தி வெற்றி உண்ட ஆட்சி அதிமுக ஆட்சி, வெற்றி உண்ட தலைவர் எடப்பாடியார். உண்டா இல்லையா? அதிமுக உழைக்கின்றவர்கள் யாரும் அந்த ஊரின் மரியாதைக்குரியவர்களாகத்தான் இருப்பார்கள், உயர்வார்கள், வாழ்வார்கள். இது கடந்த கால வரலாறு. ஆக நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள். நாம் நம்மை எதிர்த்து நிற்பதற்கு களத்தில் எவரும் இல்லை, யாரும் இல்லை. கண்டு கண்டிய தூரம் எதிரிகளை தெரியவில்லை என்ற எண்ணத்தோடு நீங்கள் தயாராகுங்கள். நம்ம எதிர்ப்பதற்கெல்லாம் திமுக அங்கு யாருக்கும் தைரியம் கிடையாது, எதிர்க்கின்ற துணிச்சலும் கிடையாது. மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள், நம் பின்னால் மக்கள் இருக்கிறார்கள். மக்களுக்கு முன்னால் அணிவகுத்து நாம் இருக்கின்றோம். 8 கோடி தமிழ் சமுதாயம் இன்றைக்கு எடப்பாடியாரை நம்புகிறது. 8 கோடி தமிழ் சமுதாயம் இன்றைக்கு எடப்பாடியுடைய ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகமெங்கும் வாழ்கின்ற அயலக தமிழர்கள், உலகமெங்கும் வாழ்கின்ற அயலக தமிழர்களும் தமிழ்நாட்டிலே எடப்பாடி ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு எடப்பாடியுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, செம்மையான ஆட்சி, வலுவான ஆட்சி, வல்லமையான ஆட்சி, தெளிவான ஆட்சி, தெம்பான ஆட்சி. அதுதான் அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியுடைய ஆட்சி. இப்படிப்பட்ட பெரும் புகழுக்கு சொந்தக்காரன் எடப்பாடியார் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார், தன்மானத்தோடு வாழ்கிறார், அற்புதமான கூட்டணி அமைக்கிறார், வெற்றியின் இலக்கை நோக்கி செல்கிறார். நம்மளை எல்லாம் நம்பி அற்புதமான கூட்டணி அமைக்கிறார். சில பேர் வெளியே இருந்து பேசுவார்கள், அவர் வரலாமா, இவர் வரலாமா, மதவாதம் வரலாமா, இனவாதம் வரலாமா. எங்க இடத்துல அறிவுரை சொல்வதற்கெல்லாம் உங்களுக்கு யோக்கியதை கிடையாது. அதிமுக காரர்களுக்கு அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு, திறமை உண்டு, தெம்பு உண்டு. எடப்பாடியாருக்கு அத்தனையும் மொத்தமாக உண்டு. எடப்பாடியார் இருக்கின்ற இடத்திலே மதவாதம் இருக்காது. மதவாதம் துளிர்விட்டால் அங்கே எடப்பாடி இருக்க மாட்டார். எடப்பாடியார் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட தலைவன். சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களையும் போட்டுகின்ற அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவமிக்க தலைவன் எங்களால் எடப்பாடியார், இந்த எடப்பாடியார். ஆகவே பூதத்தை சொல்ல வேண்டாம், வகுப்புவாதம், மதவாதம் சொல்லி எல்லாம் எங்களிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிக்கலாம் என்று திட்டமிட வேண்டாம். எங்களுக்கு நல்லதை சொல்வதைப் போல எங்களுக்கு கெடுதல் செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் ஒரு சில பேர், திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். உங்களுடைய வேஷம் எல்லாம் இங்கே நடக்காது. அற்புதமான கூட்டணி, அருமையான கூட்டணி, தெளிவான கூட்டணியை எடப்பாடி அமைந்திருக்கிறார். மத்தியுடைய பிஜேபி சேர்ந்தவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்கள். எங்கே சொன்னார்கள்? யார் சொன்னார்? தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சி, அதிமுக கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்கள். அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். இதுதான் அர்த்தமே ஒழிய அதிமுக தலைவர் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும். மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர் பெற்ற அதிமுக முதலமைச்சராக, மக்களின் முதலமைச்சராக எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார். எல்லா சமுதாய மக்களையும் தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தாண்டி இங்கே எந்த வாதத்துக்கும் இடம் இருக்காது. நீங்கள் தைரியமாக சிறுபான்மை மக்களிடத்தில் சொல்லுங்கள், இஸ்லாமிய மக்களிடத்தில் சொல்லுங்கள், கிறிஸ்துவ மக்களிடத்தில் சொல்லுங்கள்.
பெரும்பாலும் மக்களிடத்தில் சொல்லுங்கள். ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சியே அதிமுக தான். அது இஸ்லாத்தாக இருந்தாலும் இஸ்லாத்தாக இருந்தாலும் கிறிஸ்துவமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் ஆன்மீகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக, ஒரே தலைவன் எடப்பாடியார். ஆகவே எதை சொல்லியும் அதிமுக மக்களுக்கு பிரிக்க முடியாது. எடப்பாடியாரை யாரை சொல்லியும் கூட்டணி எடப்பாடியை தூண்டிவிட்டு முடக்க முடியாது. அதிமுகவுடைய தலைமையில் அமைகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணி. இதுதான் நாடாளுமன்ற கூட்டணி. தொடர்ந்து 100 ஆண்டுகள் அதிமுக ஆளுமன்ற சட்டமன்றத்தில் வீர முழக்கமிட்டு மறைந்து போனாரே எங்கள் தலைவி, விருது மேலான தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அந்த தாயினுடைய வார்த்தை வீண்போகாது. எடப்பாடியார் வாயிலாக அந்த வார்த்தை கட்டளைகளாக நிறைவேற்றப்படும். பிரபாகரன் ஈழத்தலைவர், பிரபாகரனுக்கு ஒப்பான வீரத்தை பெற்றவர் எங்கள் எடப்பாடியார். அதற்காக அமைதியின் உருவமாக திகழக்கூடிய எடப்பாடியார். எடுத்த முடிவுகளை பின்வாங்காத எண்ணம் கொண்டவர், லட்சிய பிடிப்பு கொண்டவர், சமூக நீதியுடைய காவலராக வழங்கக்கூடிய எடப்பாடியார். அவர் செய்திருக்கின்ற சாதனைகள் எல்லாம் நான் ஒரு புத்தகமாக ஒரு வார அரசியல் துணை என்ற பத்திரிகையில் எழுதி வருகிறேன். அதை படித்து பாருங்கள். அதிமுக ஆட்சி தான், புரட்சித் எம்ஜிஆர் தான், புரட்சித் அம்மா தான், புரட்சித் எடப்பாடி தான் சமூக நீதியுடைய காவலர்களாக தேர்ந்தெடுத்தார்கள். ஏதோ திமுக கட்சி, திமுக தலைவர்கள் தான் சமூக நீதிக்காக பாடுபட்டவர்களை போல, தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்களை போல நாடக வேஷம் போடுகிறார்கள். அந்த நாடக வேஷத்தை அடித்து நொறுக்கி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுதான் எனது நோக்கம். அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறேன். அதிமுக தலைவர்கள் தான் சமூக நீதியுடைய காவலராக விளங்கியவர்கள். தமிழ்நாட்டுடைய மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, பாட்டாளி, படைப்பாளி, உழைப்பாளி, நெசவாளி, தொழிலாளி அத்தனை பேருடைய வாழ்க்கை தருவதற்காக திட்டங்கள் தீட்டி சட்டங்கள் போட்ட தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடியார். மறுக்க முடியுமா? என்னிடத்தில் லிஸ்ட் இருக்கிறது, பட்டியல் இருக்கிறது. திமுக உங்களுக்கு என்ன இருக்கிறது, ஸ்டாலின் இடத்தில் என்ன இருக்கிறது, காட்டுங்கள். நேரடி விவாதத்துக்கு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒன்றுமில்லாத பானை வைத்து உருட்டி ஊட்டினாலும் அது வெள்ளிச்செம்பாக மாறாது தம்பி, மாறாது. என்னதான் உருட்டினாலும் பித்தளை வெள்ளியாக மாறாது, மாறக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதிமுக என்பது ஒரு அற்புதமான வழக்கு, ஒரு அணையா வழக்கு. ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக. இல்லாத மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக, ரிக்ஷா ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர், கைவண்டி இருப்போர், மூட்டத்துப்போர், இவர்கள் வாழ்க்கை தருவதற்காக, ஒட்டி வயலோடு பிறந்த ஏழை எளிய மக்களுடைய ஒருவர் தோற்றுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. அந்த எண்ணத்தோடு நாம் செயல்படுவோம். ஏழை எளிய மக்கள் எல்லாம் என் பிள்ளைகள், இல்லாத மக்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்ந்து வந்தாரே புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆரம்பித்த கட்சி அதிமுக, வளர்த்த கட்சி அதிமுக. எல்லோரையும் தன் தம்பியோடு சொல்லக்கூடிய எடப்பாடியார் வளர்த்துக் கொடுக்கிற கட்சி அதிமுக. எடப்பாடியார் போன்ற ஒரு மென்மையான தலைவர், எடப்பாடியார் போன்ற ஒரு வீரமான தலைவர், எடப்பாடியார் போன்ற ஒரு உண்மையான தலைவர், எடப்பாடியாரை போன்ற தமிழ் மக்கள் மீது நம்பிக்கை உள்ள, தமிழ் மக்கள் மீது பற்றுள்ள ஒரு தலைவன் வேறு யார் இருக்கிறார்கள் காட்ட முடியும் இப்போது தமிழ்நாட்டில்? எடப்பாடியார் தலைமையில் உள்ள அதிமுக வெல்லும். நீங்கள் அத்தனை பேரும் கரங்கோர்த்து, கைகோர்த்து என்னோடு பயணித்து வாருங்கள். நம்முடைய வெற்றி படை, வீரப்படை, போர்ப்படை, புரட்சிப்படை தேர்தல் களத்தில், யுத்த களத்தில் வெல்லும். 7 தொகுதிகளும் அதிமுக கைப்பற்றும். சென்னை தேன்காட் கோட்டை கொத்தளத்திலே எடப்பாடியார் தேசிய கொடி ஏற்றி வைக்கின்ற காலம் அடுத்த ஆண்டு. அதை நாம் அத்தனை பேரும் பார்க்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் நல்ல பணிகளை, நல்ல உயர்வுகளை, நல்ல லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற நல்ல பொறுப்புகளை நான் எடப்பாடியாருக்கு சொல்லி உங்களுக்கு பெற்றுத் தருவேன், ஒளியாக பெற்றுத் தருவேன். என்னை வளர்த்தது, என்னை ஆளாக்கியது, தமிழ்நாட்டு மக்களுக்கு, சிவாஜி மக்களுக்கு என்னை அறிவுப்படுத்தியது இந்த இயக்கம், அனைத்து அண்ணாதிராவிட இயக்கம். இந்த இயக்கம் வாழ்வதற்காக, உயர்வதற்காக எந்த தியாகத்தை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் தகுதிக்கேற்ப பொறுப்புகள், பதவிகள் நிச்சயமா வந்து சேரும். எத்தனை மாவட்டத்தில் எத்தனையோ பதவிகள் இருக்கிறது. அத்தனை பதவிகளுக்கும் என் கைப்பட கையொப்பமிட்டு சிவா செய்திருக்கின்றேன். 10 ஆண்டுகள் நான் ஒவ்வொருத்தரையும் பதவி வைத்திருக்கின்றேன். அதே 10 ஆண்டுகளுக்கு மேல் 100 ஆண்டுகள் நாம் வாழக்கூடிய அளவுக்கும், நமக்கு பின்னால் ஒரு சந்ததியினர் வாழக்கூடிய அளவுக்கு அதிமுக நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் பல்வேறு பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய பணி இருக்கும். அதற்கு தேவை நம்முடைய உழைப்பு, நம்முடைய வெற்றி. எடப்பாடியார் நம்மிடத்தில் வேற ஒன்றும் கேட்கவில்லை.
உங்களுடைய வேர்வையை தாருங்கள். உங்கள் பகுதியுடைய அதிமுக வெற்றிக்காக உழையுங்கள். வெற்றியை எனக்கு தாருங்கள். நல்லதை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறார். நாம் அதை தருவோம். எடப்பாடி ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்காக நாம் அத்தனை பேரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்திலே உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்து ஒவ்வொரு இடத்திலும் போன் போட்டு நான் சொல்வதை விட அத்தனை பேரையும் நேரிலே சந்தித்து ஒரு அறுசுவை அசை உணவோடு அத்தனை பேரும் ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசி ஒரு அற்புதமான ஒரு கலந்துரையாடல் செய்து நாம் சேர்ந்து பேசி பிரிந்து சென்று கட்சி பணியாற்றினால் வெற்றியுடைய இலக்கு நம் இலவாக இருப்பதற்காகத்தான் இரவோடு இரவாக உங்களை சந்திக்கின்ற நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்தேன். வந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் நன்றியை சொல்லி வணக்கத்தை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி வெற்றி நமது. அடுத்த ஆண்டு அதிமுக கோட்டையில் இருக்கும். நீங்கள் அத்தனை பேரும் எடப்பாடி பார்க்க கோட்டைக்கு வந்தீர்கள். உங்களை அழைத்து செல்கின்ற பணியை நான் செய்வேன். நீங்கள் நிச்சயமாக உழைங்கள். மக்கள் அதிமுக வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதை நாம் மொத்தமாக அல்ல வேண்டும். அதற்கு தேவை நம்முடைய பணி. எனக்கு கட்சி என்ன செய்தது என்று கேட்பதை விட நீ இந்த இயக்கத்துக்கு என்ன செய்தாய் என்று எண்ணி பார்த்தால் வெற்றி நமது. நீ இயக்கத்திற்காக பாடுபடு. ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன், சொல்லக்கூடாது சொல்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நான் பட்ட கஷ்டங்களில் பாதிதான் மற்றவர்களுக்கு தெரியும். மீதி வெளியே சொல்வதே கிடையாது. திமுக என்ற மிருகத்தை அடிச்சு நொறுக்கின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். திமுக பல வழக்குகள் சிபிஐ வழக்கு போடுது. டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு நாளைக்கு வருது. தொடர்ந்து வழக்கு. பயந்து விட்டனா, ஒடுங்கி விட்டனா, ஓட போய் விட்டனா அல்லது சோரம் போய் விட்டனா? திமுக என்ற தீய சக்தியை நாட்டை விட்டு விரட்டு வரை கேட்காத பாராட்டி ஓட மாட்டார், ஓட மாட்டார். எடப்பாடி முதலமைச்சராக்கு வரை கடுமையான பணிகளை செய்வோம். எங்களை அரட்டி ஒடுக்கி மிரட்டி உருட்டி கட்சியை விட்டு வெளியேறுவோ அல்லது கட்சி பணிவிடாமல் செய்யவோ எண்ணினால் உங்கள் கனவெல்லாம் பகல் கனவாகும். உங்கள் எண்ணங்கள் சுக்குநூறாக உடைத்து நொறுக்கி சல்லி செல்ல ஆக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். வெற்றி எங்களுக்கு அருகில் இருக்கிறது. நீங்கள் விதைத்தால், நீங்கள் விதைப்பதைத்தான் நீங்கள் அறுக்க வேண்டியிருக்கும். கவனம் தேவை. அதிமுக தொண்டர்கள் சிங்கத்துக்கு நிகரானவர்கள், புலிக்கு நிகரானவர்கள். யாரிடத்தில் தேவையில்லாமல் பிரச்சனைக்கு போகப்படார்கள். எங்களிடத்தில் விளையாட்டு காட்டினால் அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பதை மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்கள், திமுக சேர்ந்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரம் என்ற திமிரிலே பல வேலைகளை செய்கிறீர்கள். சிறைச்சாலைக்கு கேட்டாளர்களுக்கு அனுப்பிவிடலாமா? அதற்கு இடம் இருக்கிறதா என்று சிந்திக்கிறீர்கள். ஒரு காலம் உங்களால் முடியாது. என் பக்கத்தில் நேர்மை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது. கேட்டாளர் பாலாட்சி யாரையும் ஏமாற்றியதாக வரலாறு கிடையாது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா, புரட்சித்தலைவர் எடப்பாடி பண்பற்றி பிறருக்கு கொடுக்கின்ற குணம் உள்ளவன் நான். பிறகு அடித்து பிடிக்கி பிழைக்கின்ற எண்ணம் எனக்கு சிறிதளவு கிடையாது. எல்லா வழக்குகளை தொடுத்து உள்ளே பிடித்து போட்டால் விட்டு விடுவோமா? உங்களால் முடியுமா? நடக்குமா? உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி அதிமுக ஆட்சி கட்டில் ஏற்றி 7 தொகுதியை வெற்றி பெற செய்வதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் என்று சொல்லி நம்முடைய அத்தனை பேர் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். தயவு செய்து காலம் சுருங்கி விட்டது. இது ஜூன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாதம் தான். அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிச்சுருவாங்க. ஏப்ரல் தேர்தல், மே 5 பதவியேற்பு, மே 10 அமைச்சர் கூட்டம் நடந்துட்டு அதிமுக ஆட்சி நீங்க நடக்கின்ற அட்டுழியங்களை பார்க்கிறோம். திமுக செய்கிற அட்டுழியங்களை பார்க்கிறோம். நாம் அவர்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் வீடியோ வெளிச்சத்தை பார்த்து விடியல் என்று சொல்கிறார்கள். வீடியோ வெளிச்சத்தை பார்த்துதான் இன்றைக்கு ஸ்டாலின் விடியல் என்று சொல்கிறார். அதிமுக தொண்டன், தமிழ்நாட்டு மக்கள் விடியல் எங்கே சேர்த்தால் ₹1 ஒருவேளை சோறு நிம்மதியாக என்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிடுகிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழ்நாட்டுக்கு விடியல் என்று சொன்னவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடி. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். 3 வேளை உணவு ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும். மானம் காக்க சரியான உடை வேண்டும். நல்ல வேலைக்கு தகுந்த கூலி வேண்டும். இதை அத்தனையும் கிடைப்பதற்கு பாடுபடக்கூடிய இயக்கம் பாட்டாளிகளுடைய கட்சி அதிமுக தான். இந்த அதிமுக ஆட்சி அமைச்சதற்கு நீங்கள் பாடுபடுங்கள். ஒவ்வொருத்தருடைய வீட்டுடைய சகோதரனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் மூத்த சகோதரனாக இருந்து உங்களுக்கு தேவையான பணிகளை நிச்சயமாக உயர்வுகளை நான் செய்து கொடுப்பேன் என்ற உறுதியை சொல்லி பூத் கமிட்டி அமைக்கின்ற பட்டியலை மட்டும் சுருக்கமாக படித்து விடுகிறேன்.
அதுபடி ஒற்றுமையாக இருந்து பணியாற்றுங்கள். ஏதாவது இருந்தால் இடத்தில் போனில் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. வெற்றி நமதே என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.